ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நல்லெண்ணெயின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நல்லெண்ணெய் வாங்கலாம் இல்ல? சென்னை துவங்கி கன்னியாகுமரி வரை தினமும் கொலை கொள்ளை நடந்து கொண்டிருக்கிறது. நாளுக்கு நாள் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து கொண்டே போனாலும் கூட ஏதாவது சாக்குப்போக்கை சொல்லி போலீசார் நாட்களை கடத்தி கொண்டுதான் இருக்கிறார்கள். மதுரையில் நேற்றிரவு நடந்த ஒரு சம்பவத்தின் சிசிடிவி வீடியோ பெண் பிள்ளைகளை பெற்றவர்களை கொடும் பீதிக்கு ஆளாக்கியுள்ளது. மதுரை விமான நிலையம் அருகே நாகப்பா நகர் பகுதி உள்ளது. நேற்று இரவு 8 மணிக்கு 21 வயது மதிக்கத்தக்க இளம்பெண் ஒருவர் வீட்டுக்கு நடந்து சென்று கொண்டிருந்தார். இளம்பெண் வருவதை சில நிமிடங்களுக்கு முன்பே பார்த்துவிட்ட மர்ம ஆசாமி ஒரு இடத்தில் தயாராக காத்திருந்தார். ஆள் நடமாட்டமில்லாத இடத்திற்கு அப்பெண் வந்ததும் அந்த ஆசாமி அவரை கீழே தள்ளிவிட்டார். கையில் வைத்திருந்த துணியால் வாயை பொத்தி செயினை பறித்தான். அப்போது இளம்பெண் பயத்தில் அலறியது மதுரை மாநகரையே அதிர வைத்தது. சத்தம் கேட்டு அக்கம் பக்கத்தினர் ஓடி வருவதற்குள் மர்ம ஆசாமி தப்பி ஓடிவிட்டார். முதற்கட்ட விசாரணையில் அவர் அணிந்திருந்தது வெள்ளிச் செயின் தான். வேலை முடிந்து வீட்டுக்கு நடந்து சென்று கொண்டிருந்தார் என தெரிந்தது. வெள்ளிச் செயின் விலை அதிகமில்லை. ஆனாலும் தனியாக நடந்து செல்லும் பெண்களுக்கு பாதுகாப்பில்லாத சூழல்தான் தமிழகத்தில் நிலவுகிறது என்பதை இந்த சம்பவம் தோலுரித்து காட்டிவிட்டது. பார்ப்பவர்களை பதைக்க வைக்கும் இந்த சிசிடிவி வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலானதும் அவனியாபுரம் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். எப்படியாவது வழிப்பறி திருடனை பிடித்துவிட வேண்டும் என்ற வேகத்தில் சுற்றுவட்டார பகுதிகளில் பொருத்தப்பட்டுள்ள சிசிடிவி கேமராக்களை போலீசார் தீவிரமாக அலசி ஆராய்கின்றனர். மதுரை விமான நிலைய சுற்றுவட்டார பகுதிகள் இப்போதுதான் வளர்ந்து வருகின்றன. சாலை வசதிகள் சரியாக இல்லை, மின்விளக்கு வசதிகளும் இல்லை. அங்கொன்றும் இங்கொன்றுமாக வீடு உள்ள பகுதிகளில் தங்களை தாங்களே பாதுகாத்துக் கொள்ள ஹவுஸ் ஓனர்களே சிசிடிவி பொருத்திக் கொள்கின்றனர். இளம்பெண்ணுக்கு நடந்த சம்பவத்தை பார்த்து விமான நிலைய சுற்றுவட்டார பகுதிகளில் வசிக்கும் பெண்கள் அதிர்ந்து போயிருக்கின்றனர். இரவில் பெண்கள் வீட்டை விட்டு வெளியே வர அச்சப்படும் நிலையை இந்த சம்பவம் ஏற்படுத்திவிட்டது என மதுரை மக்கள் கவலை தெரிவிக்கின்றனர். போலீசார் ரோந்து பணியை தீவிரப்படுத்த வேண்டும். ரவுடிகள் வழிப்பறி திருடர்களை பிடித்து ஜெயிலில் போட வேண்டும். இந்த 2 வேலையை போலீஸ் செய்தாலே இதுபோன்ற சம்பவங்கள் நடக்காது. அதை விட்டுவிட்டு வீடியோ எப்படி சமூக வலைதளங்களில் பரவியது என போலீஸ் தோண்டி திருவுவது நல்லாவா இருக்கு என கேட்கின்றனர் மதுரை வாசிகள்.